இந்த வீடியோவில் சைன் டேஞ்சன்ட் சீக்கண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆர்க் அதை பார்க்கலாம். ஒரு சர்க்கிளோட ஒரு குவாட்ரண்ட் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இதை ஹரிசாண்டல் லைன், இதை வெர்டிக்கல் லைன்னு நோட் பண்ணிக்கிறேன். இந்த குவாட்ரண்ட்டோடைய சர்க்கிளை நான் டாட்டட் லைனில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது ஆர்க். ஆர்க்கை பற்றி போன வீடியோவிலேயே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் காம்ப்ளிமெண்டரி ஆர்க்கு பார்க்கலாம். இது காம்ப்ளிமெண்டரி ஆர்க். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆர்க்னா இது காம்ப்ளிமெண்டரி ஆர்க். ஸோ அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் சீக்கண்ட் லைன் இந்த வழியாக நம்ம வரைஞ்சிக்கிறோம். டேஞ்சன்ட் லைன் இந்த வழியாக நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது ரெண்டும் மீட் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வெர்டிக்கல் லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்போது இந்த ஆர்க்கு காம்ப்ளிமெண்டரி ஆர்க், அதனால் கோ ஆர்க்குன்னு நான் எழுதிக்கிறேன். இந்த கோ ஆர்க்கோடைய சைன் அப்படிங்கிறதுனால இதை கோ சைன்னு நான் எழுதிக்கிறேன். இந்த கோ ஆர்க்கோடைய டேஞ்சன்ட் அப்படிங்கிறதுனால இதை கோ டேஞ்சன்ட்னு நான் எழுதிக்கிறேன். இந்த கோ ஆர்க்கோடைய சீக்கண்ட் அப்படிங்கிறதுனால இதை கோ சீக்கண்ட் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கோ டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கோ சைன். இந்த சென்டர்லேருந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கோ சீக்கண்ட். இதுதான் கோ சைன், கோ டேஞ்சன்ட், கோ சீக்கண்ட். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆர்க்குக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் சைன், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டேஞ்சன்ட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சீக்கண்ட்னு எழுதுறதுக்கு பதிலாக கோ சைன், கோ டேஞ்சன்ட், கோ சீக்கண்ட் அப்படி எழுதிக்கிறோம்.